வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ வியூவர்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த அழகான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டேஸ்டியான ஒரு ப்ரோக்ராம் யார் வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேம் பார்க்கலாம். பாம்பே குல்ஃபி உங்களுக்காக வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ பாம்பே குல்ஃபின்னது ஃபஸ்ட் எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த பொண்ணு பாம்பேல நின்று தான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது கிடையாது. நம்ம சேலமில் நியூ ஃபேர்லேண்ட், ஸோ எல்லாருக்குமே பழைய ரத்னவேல் திருமண மண்டபம் தெரியும் இல்லையா, அதுக்கு அப்படியே பேக் சைடில் அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் பேண்டாலூன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷோரூம் கிட்ட தான் ஜிகே டவர்ஸில் உங்களுக்காக லொகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம பாம்பே குல்ஃபி இங்கே உங்களுக்காக கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஈவினிங் டைமில் தான் நாங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் உங்களுக்காக எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த டைம்லேயே இவ்வளோ சூடாக வந்து இருக்குது, கிளைமேட் வந்து அவ்வளோ ஹாட்டாக வந்து மாறிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம பாம்பே குல்ஃபியில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலான ஒரு அட்மாஸ்ஃபியரில் சில்லுன்னு குல்ஃபி சாப்பிட்டுட்டு இந்த சம்மரையும் வந்து ரொம்ப கூலாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பாம்பே குல்ஃபியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றதையும் இந்த ஷோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கே மோர் தேன் 50 வெரைட்டிஸ் வந்து குல்ஃபியில் மட்டுமே உங்களுக்காக இருக்குது. அண்ட் அதே மாதிரி வேறு எங்கேயுமே கிடைக்காத ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் அப்படின்னா பர்கர். ஸோ பர்கர் வந்து நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். பட் பர்கரில் ஐஸ்கிரீம் பர்கர் நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இமீடியட்டாக கிளம்பி வந்து பாருங்கள். ஸோ 5 செக்மெண்ட்ஸில் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான எம்மியான சூப்பரான குல்ஃபி வெரைட்டிஸ் நாங்கள் உங்களுக்காக காட்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ விவர்ஸ், நம்ம பாம்பே குல்ஃபிக்குள்ளே என்டர் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மர்லேயும் வந்து நம்ம ரொம்ப கூலாக வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அட்மாஸ்ஃபியரில் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் எவ்வளோ பேர் வந்து அழகாக குல்ஃபியெல்லாம் டேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் சம்மரில் நம்ம வந்து இருக்கோன்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த சம்மரை நீங்கள் வந்து நல்லா கூலாக ஃபீல் பண்ணணும், நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம பாம்பே குல்ஃபி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே கம்ப்ளீட்லி என்டையர்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்ஃபியர் அப்படின்றதுனால எல்லாருமே ரொம்ப குவைட்டாக நீட்டாக வந்து இந்த சம்மர்லேயும் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ குல்ஃபியில் நம்ம பாம்பே குல்ஃபி எவ்வளோ ஸ்பெஷலான ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ விவர்ஸ், நம்ம பாம்பே குல்ஃபினுடைய ஒரு ஸ்பெஷல் ஹைலைட் அப்படின்னு சொல்லியிருந்தேன், பர்கர் ஐஸ்கிரீம் வந்து இங்கே உங்களுக்காக ரெடியாக இருக்குது. ஸோ மேம் கிட்ட நம்ம வந்து கேட்கலாம். மேம் சொல்லுங்கள், பர்கர் ஐஸ்கிரீம் வந்து சேலமில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் வேறு என்னென்ன ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ஜெல்லி பெல்லி ஆட் பண்ணியிருக்கோம். அது வெண்ணிலா பேஸ் வந்து வெண்ணிலா தான். மேலே இருக்கிறது வந்து ப்ரௌனி டேஸ்ட் வரும், ப்ரௌனி டேஸ்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம சாக்கோ சிப் ஆட் பண்ணலாம். அப்புறம் காஃபி வால்நட்னு ஒன்று இருக்குது, அதுவும் ஆட் பண்ணலாம். டோட்டலி 3 ஃப்ளேவர்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்கர் வேறு பிடிச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பர்கர் ஐஸ்கிரீமை பொறுத்தவரையிலும் 3 ஃப்ளேவர்ஸோடு நீங்கள் சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டியாக எம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொதுவாக சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமே நிறையா சாப்பிட்டாலும் வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் திட்டுவாங்க, எவ்வளோ ஐஸ்கிரீம் தான் நீ ஒரு நாளைக்கு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி பர்கரோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்பொழுது அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹெவியான ஸ்நாக்ஸ் மாதிரி ஆகிடும். அதே மாதிரி கூலான ஐஸ்கிரீம் நீங்கள் எடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேஸ்டியாக எம்மியாக நீங்களும் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாம்பே குல்ஃபி வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவர். ஸோ கோவாவில் இருக்கக்கூடிய குல்ஃபி வெரைட்டி இது. ஸோ இதில் வந்து நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து கொய்யாப்பழம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கொய்யாப்பழத்தோட அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரம் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, சால்ட் அண்ட் காரம் போட்டு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப பிடிக்கும். பட் அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் நேச்சுரலாக கிடைக்கிறது இல்லை. ஸோ இங்கே உங்களுக்கு நேச்சுரலாக நம்ம வந்து ஒரு கோவா பீஸ் கட் பண்ணி அதோட கொஞ்சம் காரம் ஆட் பண்ணி சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரியான டேஸ்ட் இந்த ஒரு கோவா ஒரு ஃப்ளேவர் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த சில்லி பவுடர் வந்து அந்த கோவா குல்ஃபி மேலே அழகாக ஸ்ப்ரிங்கிள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலான ஃப்ளேவர்ஸ் நீங்கள் டேஸ்ட் பண்ணணும்னா நம்ம பாம்பே குல்ஃபி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ரெடி டு ஈட். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித் ஸ்டிக்ஸோடு அழகாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இமீடியட்டாக டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக கிளம்பி வாங்க நம்ம பாம்பே குல்ஃபி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப டேஸ்டி ஹெல்த்தியான ஒரு ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன ஃப்ளேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெண்டர் கோகனட். ஸோ டெண்டர் கோகனட் அப்படின்னா இளநீ இருக்குது இல்லையா, ஸோ இளநியை வந்து நம்ம டேரெக்டாக அந்த ஜூஸ் குடிக்கும்போது எப்படி இருக்கும், எவ்வளோ ஹெல்த்தி. இளநீ வந்து இன்றைக்கி சாதாரணமாக போய் வாங்கணுன்னா கூட ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு. ஸோ அந்த ரியல் நேச்சுரல் ஃப்ரூட்டான டெண்டர் கோகனட்டில் இருக்கக்கூடிய சேம் டேஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு குல்ஃபி வெரைட்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எவ்வளோ அழகாக க்யூட்டாக ஸ்லைசஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்கக்கிட்ட நீங்கள் வரும்பொழுது பார்ட்டி ஆர்டர்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ வீட்டில் வந்து ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டினாலும் சரி, இல்லை ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன்னாலும் ஓகே, அவங்கக்கிட்ட நீங்கள் பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்கும் பொழுதும் தாராளமாக அந்த ஆர்டர்ஸும் வந்து இவங்க டேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ கால் பண்ணி நான் வீட்டில் இருக்கேங்க, ஸோ இப்போவே நான் வந்து இந்த குல்ஃபிலாம்
சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கீழே ஸ்ட்ரிப்பில் இருக்க நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா வித்தின் 5 கிலோமீட்டர்ஸில் இருக்கும்பொழுது ஃப்ரீ டெலிவரியோடு வந்து உங்களுக்காக சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தாராளமாக கீழே ஸ்ட்ரிப்பில் இருக்க நம்பர் இமீடியட்டாக நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் நேரில் வந்தீங்கன்னா தான் இந்த ஒரு சூப்பரான அட்மாஸ்ஃபியரில் உட்காந்து இதெல்லாம் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இமீடியட்டாக கிளம்பி வாங்க நம்ம பாம்பே குல்ஃபி. ஸோ ஐஸ்கிரீம் பர்கர் நம்ம பிகினிங்கில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஐஸ்கிரீம் பர்கரோட மேட்ச் ஆகக்கூடிய இன்னொரு ஃப்ளேவர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாக்கோ சிப் ஃப்ளேவர் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலான்னு மேம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி தான் சாக்கோ சிப் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது குட்டீஸ் மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு வெரைட்டி அப்படின்னா இந்த சாக்கோ சிப் தான். ஸோ அதை இவங்க எவ்வளோ அழகாக வந்து சர்வ் பண்ண போகிறாங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் தான். அதில் உங்களுக்கு சாக்கோ சிப்ஸ் இருக்க மாதிரியான ஒரு எம்மியான ஒரு டெலிஷியஸான ஒரு ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கம்ப்ளீட்லி நம்ம பாம்பே குல்ஃபியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் வெரைட்டிஸ் உங்களுக்காக வித்தின் எப்படி சொல்கிறது ஒரு 2 மினிட்ஸ் கூட டைம் ஆகல அவங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இமீடியட்டாக ரெடி டு ஈட் மாதிரி உங்களுக்காக சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டேஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பாம்பே குல்ஃபி நேரில் வந்து பாருங்கள். ஏன்னா இங்கே கிடைக்கக்கூடிய அளவுக்கு வெரைட்டிஸ் 56 வெரைட்டிஸ் குல்ஃபிலன்றப்போ கண்டிப்பாக ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இமீடியட்டாக நேரில் வந்து பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டேஸ்டான வெரைட்டி காத்துட்ருக்கு. ஸோ விவர்ஸ் நம்ம பாம்பே குல்ஃபினுடைய ஹைலைட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதில் இருக்கக்கூடியது 3மே நாங்கள் வந்து இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கோன்னு கூட சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோவா, அதாவது கொய்யாப்பழம்ல நம்ம சால்ட் அண்ட் காரம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே நேச்சுரல் டேஸ்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குல்ஃபி வெரைட்டி. அண்ட் இது வந்து உங்களுக்கு சாக்கோ சிப்ஸ் சொன்னிருந்தேன் இல்லையா? ஸோ குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சாக்கோ சிப் வெரைட்டி. அண்ட் இது வந்து டெண்டர் கோகோனட். வேறு எங்கேயுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி டேஸ்ட் பண்ணியிருக்கவே முடியாது. 100% ஷுவராக நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் நேச்சுரல் பல்ப்பில் இருந்து கிடைக்கக்கூடிய டேஸ்ட் வெரைட்டி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த 3 நேச்சுரலான வெரைட்டியுமே. ஸோ இது எல்லாமே நம்ம பாம்பே குல்ஃபியில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய செக்மெண்ட்ஸில் இன்னும் டேஸ்டியான எம்மியான வெரைட்டிஸ் நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். அடுத்து வரக்கூடிய வெரைட்டிஸும் கூட நம்ம பாம்பே குல்ஃபியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் குல்ஃபீஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சாலும் கீழே ஸ்ட்ரிப்பில் இருக்க நம்பர் கால் பண்ணி இமீடியட்டாக உங்களுடைய ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் பார்ட்டி ஆர்டர்ஸ் கொடுக்கணும் இல்லை வெட்டிங் ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் இவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 5 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டெலிவரி நீங்கள் எடுத்துக்க முடியும். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் டேஸ்டியான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சாங் உங்களுக்காக பார்க்கலாம். ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் வியூவர்ஸ். நம்ம பாம்பே குல்ஃபி வழங்கக்கூடிய சூப்பர் ஹிட்ஸ் ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நிறைய பேர் சூப்பராக டேஸ்டியாக எம்மியாக இந்த ஈவினிங்கில் கூலாக நம்ம பாம்பே குல்ஃபியில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ குல்ஃபி சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக பாம்பே போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நமக்காக தான் நம்ம சேலமில் பாம்பே குல்ஃபி உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கம்ப்ளீட்லி வந்து நீங்கள் 56 வெரைட்டிஸ் ஆஃப் குல்ஃபி இங்கே இருக்குன்றதுனால டெய்லி வந்தீங்கன்னா கூட டெய்லி ஒவ்வொரு ஃப்ளேவர் நீங்கள் இங்கே டேஸ்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி அட்மாஸ்ஃபியரை பொறுத்தவரையிலும் நல்ல ப்ளசண்ட்டான கூலான ஒரு அட்மாஸ்ஃபியர் தான். ஐஸ்கிரீம் பர்கர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சேலம் இவங்க உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளேவர் லாஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம பார்த்துட்டோம். பட் இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கக்கூடியதும் பாம்பே குல்ஃபியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் வெரைட்டிஸ். நீங்கள் நினைக்கலாம் நான் 56 வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாளே இந்த பொண்ணு, பட் ஏன் அதெல்லாம் வந்து காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஹைலைட்ஸ் மட்டும் நாங்கள் ப்ரோக்ராமில் காட்டுறோம். பட் நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா அந்த 56 வெரைட்டிஸுமே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சைட் பை சைட் நாங்கள் ப்ரோக்ராமில் கம்ப்ளீட்லி 56 வெரைட்டிஸுமே நாங்கள் உங்ககிட்ட காட்ட தான் போகிறோம், டிஸ்பிளேல கொடுக்க தான் போகிறோம். அதை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பார்ட்டி ஆர்டர்ஸ் நீங்கள் கொடுக்கணுன்னாலும் அவங்களே வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் வந்து இருக்குது. அதுக்கு கீழே ஸ்ட்ரிப்பில் இருக்க நம்பருக்கு இமீடியட்டாக ஒரு கால் பண்ணுங்கள். இல்லைங்க நாங்கள் டேரெக்டாகவே வரோம்னு சொல்கிறவங்க டேரெக்டாக நீங்கள் கிளம்பி வரலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து பழைய ரத்னவேல் திருமண மண்டபம் தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அதுக்கு அப்படியே பேக் சைடில் நீங்கள் வரும்பொழுது ஜிகே டவர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஜிகே டவர்ஸில் தான் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. பேண்டலூன்ஸ்க்கு பக்கத்தில் உங்களுக்காக இருக்கா. ஸோ நேரில் வந்து பாருங்கள். பட் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த எம்மியான டெலிஷியஸான குல்ஃபீஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு, பார்க்கலாம். ஸோ வியூவர்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பாம்பே குல்ஃபியில் இருக்கக்கூடிய இன்னும் ஸ்பெஷலான 3 வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். அதில் 3 வெரைட்டிஸுமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயுமே டேஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸே கிடையாது. அது நம்ம பாம்பே குல்ஃபியில் மட்டும்தான் இருக்குது. அப்படி என்ன அந்த 3 வெரைட்டிஸ் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் மேங்கோ பல்ப் நம்ம டேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த அல்ஃபான்சோ மேங்கோ உங்களுக்காக இருக்குது. அண்ட் அதே மாதிரி கல்கட்டா பான் உங்களுக்காக இருக்குது. அண்ட் அதே மாதிரி குட்டீஸ்னுடைய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா சாக்கோ ஓரியோ இருக்கக்கூடியது. ஸோ இது 3 பற்றியும் நான் சொல்கிறத விட மேம் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. சொல்லுங்கள் மேம். இது வந்து அல்ஃபோன்சா மேங்கோ இதோட பேர். இது வந்து ரியல் மேங்கோவோட பல்ப்பில் வச்சு பண்ணுறது. சீசனல் ஃப்ளேவர். இது எல்லா சீசன்லேயும் கிடைக்காது. மேபி இன் மார்ச் அண்ட் ஏப்ரலில் மட்டும், ஏப்ரல் மேல சம்மர் சீசனில் கிடைக்கும்.
அண்ட் தீஸ் டூ ஆல் சீசன் ஃப்ளேவர்ஸ் எல்லா டைம்லேயும் கிடைக்கும். கல்கட்டா பான் வந்து அப்படியே ஐஸ் பீடா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், ஸ்வீட் பீடா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அண்ட் ஓரியோ இஸ் ஃபார் கிட்ஸ் ஸ்பெஷல், அப்படியே கிட்ஸ் அந்த ஓரியோ பிஸ்கெட்ஸோட சிப்ஸ் வச்சு பண்ணுறது. ஸோ மேம் ரொம்ப சிம்பிளாக ஸ்வீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ மேங்கோ, ரியல் மேங்கோ, அதாவது ஃப்ரெஷ்ஷாக சேலம்னா மாம்பழம் தான் ஸ்பெஷல். ஸோ நம்ம பாம்பே குல்ஃபியில் இந்த அல்ஃபான்சோ மேங்கோ ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் வேற எங்கேயோ போயிட்டு அல்ஃபான்சோ மேங்கோ சாப்பிட்றதுக்கு நம்மளுடைய பாம்பே குல்ஃபி வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சேலமில் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டியும் நீங்கள் இங்கே டேஸ்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி கல்கட்டா பான் அப்படின்றதும் மேம் சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோன்னா ஸ்வீட் பீடா நம்ம வந்து சாப்பிட்டோம். அந்த ஸ்வீட் பீடானுடைய டேஸ்ட் ரியலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு குல்ஃபி வெரைட்டி தான் இந்த கல்கட்டா பான் அப்படின்றது. அண்ட் ஆஸ் யூஷுவல் குட்டீஸ்னுடைய ஸ்பெஷல் அப்படின்னாலே ஓரியோ தான். அதில் சாக்கோ ஓரியோ இருக்க மாதிரியான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அரைவல் நம்ம பாம்பே குல்ஃபியில் உங்களுக்காக இருக்க. தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ விவர்ஸ், நம்ம பாம்பே குல்ஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா குல்ஃபி கூட செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்த ஒரு டீம் கூட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ குல்ஃபியை வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி வந்து சூப்பராக வந்து உட்காந்துருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் நாங்கள் கொடுத்தே ஆகணும்னு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து பேசலாம். ஹாய் சார், உங்கள் நேம் சொல்லுங்கள், எங்கேருந்து வந்திருக்கீங்க? My name is Parthivan. Salem. Sir. My name is Arun from Salem. விஜய், சேலம். ஓகே, ஸோ நம்ம பாம்பே குல்ஃபி இது வரைக்கும் எத்தனை தடவை நீங்கள் வந்திருப்பீங்க? நிறைய டைம் விசிட் பண்ணியிருக்கோம். இது நான் ஃபஸ்ட் டைம் சேலத்தில் இது மாதிரி ஒரு கான்செப்ட். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் ஐஸ்கிரீம் தனியாக வரும். ஸோ இது மாதிரி குல்ஃபிக்குன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிவிஜுவலாக இருக்குது. ஸோ இது மோர் தென் நார்த் இந்தியாவில் அதிகமாக இருக்கும். சவுத் இந்தியாவில் சேலத்தில் தான் ஃபஸ்ட் டைம். ஸோ நிறைய டைம் வந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பட் இங்கே வந்து மோர் தேன் 56 வெரைட்டிஸ் ஆஃப் குல்ஃபி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லா வெரைட்டிஸ்லையும் நீங்கள் எவ்வளோ டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இல்லை இருக்குது தான் டேஸ்ட் பண்ணணுன்னா இன்னும் 1 year ஆகும். இன்னும் 1 year ஆகும். ஓகே, ஸோ நான் 3 பேர் தான் இருக்கீங்க, 4 பிளேட் சாப்பிட்ருக்கீங்க. என்னென்ன வெரைட்டிஸ் இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டீங்க? மேங்கோ, சிக்கு, மலாய் இருக்குது, அப்புறம் ஐஸ்கிரீம், பர்கர். ஸோ இது எல்லாமே வந்து இன்றைக்கி டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் பர்கர் வெரைட்டி மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு நம்ம பாம்பே குல்ஃபி பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டோர் ஓப்பன் ஆனது பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லா வெரைட்டிஸுமே சூப்பராக இருக்கும். ஸோ என்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஆஃப்டர்நூன் டைம் எல்லாமே வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு 10 ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஸோ எல்லாமே இது வரைக்கும் 10 ஐட்டம்ஸ் வரையிலும் சார் வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதுலேயும் அந்த சார் சொன்னது நம்ம யோசிக்கவே வேண்டாம். இங்கே இருக்கிறது எல்லாமே டேஸ்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக 1 year ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டெய்லி புதுசான டேஸ்ட் வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம பாம்பே குல்ஃபி நம்ம சேலமில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷோரூம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ சூப்பராக வந்து எல்லாருமே ஃபீட்பேக்கை கொடுத்தாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் பற்றியும் ரொம்ப அமேசிங்காக வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் நம்ம பாம்பே குல்ஃபியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் வெரைட்டிஸ் உங்களுக்காக இன்னும் காத்துட்ருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அகைன் ஒரு சூப்பரான சாங் உங்களுக்காக. ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் வியூவர்ஸ். நம்ம பாம்பே குல்ஃபி வழங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சம்மர் டைமில் வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க, அவ்வளோ ஹாட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க டேரெக்டாக நம்மளுடைய பாம்பே குல்ஃபி வந்துடலாம். ஏன்னா இங்கே அவ்வளோ ப்ளசண்ட்டான ஃபஸ்ட்டு கூலான ஒரு அட்மாஸ்ஃபியர்லாம் நம்மளுடைய ஷோரூம் உங்களுக்காக இருக்குது. இங்கே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீட்டாக ரிலாக்ஸ்டாக உட்காந்து நீங்கள் அழகாக குல்ஃபியெல்லாம் டேஸ்ட் பண்ணலாம். குல்ஃபி பிரியர்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம சேலமில் எல்லாருமே குல்ஃபி பிரியர்கள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு குல்ஃபி ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒரு ஆப்டான ஒரு ஷோரூம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மோர் தேன் 56 வெரைட்டிஸ் ஆஃப் குல்ஃபி நம்மளுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம சர்வ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இன்னும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டிக் வெரைட்டிஸ்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. அதெல்லாம் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் டேரெக்டாக கிளம்பி வாங்க. நம்ம பாம்பே குல்ஃபி அலகாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் ஜிகே டவர்ஸில் பேண்டாலூன்ஸ்க்கு ஜஸ்ட் நியர்பை அவங்களுக்காக லொக்கேட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இன்னும் 3 டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் உங்களுக்காக இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஸோ விவர்ஸ், நம்மளுடைய பாம்பே குல்ஃபி டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 11 இருந்து நைட் 11 o'clock வரைக்கும் தாராளமாக நீங்கள் இங்கே வந்து வரலாம். ஏன்னா ஒரு சிலர் நினைப்பாங்க ஈவினிங் தாங்க நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம், 8 o'clock மேலே தான் ஃப்ரீ ஆகும், இல்லை ஒரு 9 o'clock மேலே தாங்க நாங்கள் ஃப்ரீ ஆகும். ஸோ அதுக்கு மேலே நாங்கள் வந்தால் வந்து ஷோரூம் இருக்குமா, அந்த டைமில் வந்தால் எங்களுக்கு ப்ராப்பரான சர்வ் கிடைக்குமான்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் பயப்படவே வேண்டாம். மார்னிங் 11 இருந்து நைட் 11 o'clock வரைக்கும் நம்மளுடைய ஷோரூம் உங்களுக்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய 3 ஸ்பெஷலான வெரைட்டிஸ் வந்து வந்தாச்சு.
ஸோ அதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் மலாய் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், சாய் அப்படின்னா வந்து டீ ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம டீ மார்னிங் நம்ம குடிக்கக்கூடிய டீ டேஸ்ட் என்னவா இருக்கோ அதே டேஸ்ட் ஆப்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சாய் மலாய் அப்படின்றது. அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது, இது நான் உங்களுக்கு லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா குல்கந்த். ஸோ குல்கந்த் அப்படின்னா தெரியும், இந்த ரியல் பாக்கு இருக்கு இல்லையா, ஸோ நிறைய பாக்கு வெரைட்டிஸ்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பாக்கு டேஸ்ட் உங்களுக்கு ஆப்டாக கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படின்னா இந்த குல்கந்த் குல்ஃபி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, எதனால இந்த பொண்ணு இதை வந்து கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கோன்னு நீங்கள் எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. கடைசியாக சொன்னாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா டயாபெட்டிஸ் இருக்குது அப்படின்னாலே எல்லாருமே நம்ம பயப்படுவோம், ஐயோ சுகர் சாப்பிட முடியாது, ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, ஸ்வீட் சாப்பிட முடியாதுன்னு யோசிக்கலாம். பட் நீங்கள் பயப்படவே வேண்டாம். இது வந்து உங்களுக்கு ரெகுலர் மலாயில் வரக்கூடிய ஒரு குல்ஃபி தான். பட் உங்களுக்கு கம்ப்ளீட்லி சுகர் ஃப்ரீ குல்ஃபியாக நம்ம பாம்பே குல்ஃபியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சுகர் ஃப்ரீ குல்ஃபி சூப்பராக நீங்கள் வந்து இங்கே டேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுலேயும் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாம்பே குல்ஃபியில் இந்த 3 செக்மெண்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்தது எல்லாமே வேறு எங்கேயுமே கிடைக்காத ரேரான ஒரு விஷயங்கள் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட், ஃப்ளேவர் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு இந்த சாய் மலாய் ஆகட்டும், அதே மாதிரி சுகர் ஃப்ரீ மலாய் ஆகட்டும், இது ரெண்டுமே வேறு எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் அதே மாதிரி பர்கர் ஐஸ்கிரீமையும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய பாம்பே குல்ஃபி மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து அடுத்து க்யூட்டான ஃபீட்பேக்ஸ், அதாவது நம்ம இங்கே ஷோரூம் விசிட் பண்ணி இதெல்லாம் டேஸ்ட் பண்ணக்கூடிய குட்டீஸ் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம பாம்பே குல்ஃபியில் நிறைய பார்ட்டிஸ், குட்டீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பர்த்டே பார்ட்டிஸ்லாம் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்த குட்டீஸ்லாம் என்ன கமெண்ட்ஸ்லாம் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் ஒவ்வொரு குட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதெல்லாம் வந்து ஃபேவரட் அப்படின்றத அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிலர்லாம் வந்து கேசர் பிஸ்தா அண்ட் மலாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் ஓரியோ அண்ட் மேங்கோ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி மேங்கோ குல்ஃபி ரொம்ப யம்மியாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சில்லி அண்ட் கோவா, ஸோ அதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இங்கே இருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் குட்டீஸ்னுடைய ஒரு ஃபேவரட் அப்படின்னா சாக்லேட் மலாய், சாக்கோ சிப் மலாய், அதே மாதிரி வந்து ஓரியோ மலாய், இதெல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபேவரட் குட்டீஸ்க்கு. அதில் அந்த குட்டீஸ் கொடுத்துருக்கிறது பாருங்களேன், அழகாக டால்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து ரொம்ப நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய குட்டிக்கும் ரெகுலர் டேஸ்ட்டு எவ்வளோ நாள் தான் அவங்களும் சேம் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. நம்ம பாம்பே குல்ஃபி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜெல்லி பெல்லி, பட்டர்ஸ்காட்சில் இருக்கிறது, சாக்கோ சிப்பு, கோவா வித் சில்லி ஃப்ளேவர்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் அவங்களும் வந்து இங்கே தாராளமாக டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் அவங்க இங்கே வந்தாலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல். சம்மரில் வந்து எங்கேயாவது ரொம்ப தூரம் லாங் ட்ரைவ்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது, ஏற்காடே போகணுன்னாலும் ரொம்ப லாங் தான் சேலமில். பட் நம்ம பாம்பே குல்ஃபி வந்தீங்கன்னா சேம் ஃபீல், ஏற்காடு எவ்வளோ சில்னஸ் இருக்குமோ அதே ஃபீலில் அவங்களுடைய ஷோரூமும் வந்து அட்மாஸ்பியர் கொடுத்துருக்காங்க. அதனால் நீட்டாக இங்கே நீங்கள் வரும்பொழுது சூப்பராக வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அதனால் நேரில் வந்து பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டு குட்டினுடைய ஃபீட்பேக்கும் இங்கே நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஷோவில் உங்கள் வீட்டு குட்டி என்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்றத சேம் ஷோவில் நீங்களும் பார்த்து ரசிக்கலாம். ஸோ நேரில் வந்து பாருங்கள். ஏன்னா பாம்பே குல்ஃபியில் மோர் தேன் 56 வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ், பட்டர்ஸ்காட்ச் ஆகட்டும், அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வெரைட்டிஸ்ன்னு சொல்லும்போது கோவா வித் சில்லி ஃப்ளேவர் அண்ட் பர்கரில் இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னா இங்கே மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். யம்மியான ஒரு டேஸ்ட்டுங்க, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் ஹிட் சாங் உங்களுக்காக ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் வியூவர்ஸ். நம்ம பாம்பே குல்ஃபி வழங்கக்கூடிய இந்த ஒரு டேஸ்டியான ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுக்கக்கூடியது ரொம்ப யம்மியான டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ் வந்து உங்களுக்காக காமிச்சிட்ருக்காங்க. அதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓவராலாக குல்ஃபியில் என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் ஹைலைட்ஸ் இவங்க கிட்ட இருக்குன்றதை பார்க்க போகிறோம். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஷோரூமோட அட்மாஸ்பியர் ஆகட்டும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரொம்ப கூலாக இந்த சம்மரை நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம பாம்பே குல்ஃபி உங்களுக்காக வந்து இவ்வளோ எக்ஸ்க்ளூசிவான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ரைஸ் பொறுத்தவரை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் வந்து சாப்பிட முடியும். அண்ட் அதே மாதிரி ஸ்டிக் வெரைட்டிஸ் இருக்குது, மலாய் குல்ஃபி வெரைட்டிஸ் உங்களுக்காக இருக்குது, கோவா வித் சில்லி ஃப்ளேவரில் இருக்குது, ஸ்பெஷலி பர்கர் ஐஸ்கிரீம் இங்கே உங்களுக்காக இருக்குது. பர்கர் நார்மலாக நம்ம சாப்பிடுவோம், பட் பர்கரில் ஐஸ்கிரீம் வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணலாம். தொடர்ந்து இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் வெரைட்டிஸ் வாங்க பார்க்கலாம். ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பிகே நேச்சுரல்ஸில் கிடைக்கக்கூடியது, அதாவது பாம்பே குல்ஃபி நேச்சுரல் வெரைட்டிஸ் உங்களுக்காக இருக்குது. அண்ட் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஃப்ளேவர்ஸாகவே இருக்கும். வெண்ணிலா பேஸாக இருக்கும், மீதி இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நேச்சுரல் ஃப்ளேவர்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது வந்து
சாக்கோ சிப் வெரைட்டி. ஸோ இது நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம். பட் சீஸ்னல் கோவா வெரைட்டி நீங்கள் பார்க்கலாம். கோவாவில் சீஸ்னல் வெரைட்டியாக உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து பனானா ஃப்ளேவரில் வரக்கூடிய கோ பனானான்னு சொல்லிட்டு பனானா ஃப்ளேவரில் வரக்கூடிய ஒரு குல்ஃபி வெரைட்டி. அண்ட் இது வந்து அல்ஃபான்சா மேங்கோ. நேச்சுரலாக ரியலாக ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ அதை நீங்கள் சாப்பிட்லாம். என்ன ஒரு வித்தியாசம்னா அதில் நம்மளுக்கு வந்து இவ்வளோ சில்னஸ் இருக்காது, இதில் நீங்கள் சில்லுன்னு நேச்சுரலாக ஃபீல் பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் அதே மாதிரி நட்டி கேரமல் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் அதுவும் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியூராக இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் வெரைட்டி தான். உங்களுக்கு வெண்ணிலா பேஸில் கிடைக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ் தான் இது எல்லாமே. அண்ட் டெண்டர் கோகோனட் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நேச்சுரல் பல்ப் வெரைட்டி. ஸோ கோகோனட் இளநீ வந்து எவ்வளோ பல்ப்பு இருக்குமோ அதே மாதிரியான ஒரு பல்ப் வெரைட்டி தான் இந்த டெண்டர் கோகோனட். அண்ட் கல்கட்டா பான் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு பீடா ஃப்ளேவரில் வரக்கூடியது. அண்ட் குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்னா இந்த ஜெல்லி பல்லி. ஸோ பேரே வந்து ஃபேவரட்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஜெல்லி பல்லி ஃப்ளேவர்ஸில் இருக்கக்கூடியதும் எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மட்டும் வந்து ஒரு 9 ஃப்ளேவர்ஸ் நாங்கள் காமிச்சிருக்கோம். இதில் பர்கருக்கு எது ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேச்சுரல் கசாட்டா ஃப்ளேவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கசாட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட். அதில் உங்களுக்கு பாதாம், பிஸ்தா இது எல்லாமே நட்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகிருக்க மாதிரியான ஒரு ஃப்ளேவர் தான் இந்த நேச்சுரலான ஒரு வெரைட்டி. ஸோ இந்த பிகே நேச்சுரல் வெரைட்டிஸை பொறுத்தவரையிலும் ஒவ்வொன்றுமே வெனிலா பேஸில் அவ்வளோ அமேசிங்கான ஒரு டேஸ்ட்டில் உங்களுக்காக கிடச்சிட்ருக்கு. அண்ட் ரொம்ப ஹைஜீனிக்காக டெலிஷியஸாக உங்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து சாக்கோ சிப்ஸ் ஓரியோ. ஸோ ஓரியோ பிஸ்கெட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஓரியோ பிஸ்கெட்ஸோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த க்ரன்ச்சினஸும் இருக்கும், அதே மாதிரி அந்த வெனிலா பேஸ்னுடைய அந்த டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது உங்களுக்கு சாய் மசாலாவில் இருக்கக்கூடியது. ஸோ சாய் மலாயை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீ ஃப்ளேவரில் வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. எவ்வளோ நாளைக்கு தான் வந்து குல்ஃபினா சும்மா ஒரே வெரைட்டி ஒரு 4 வெரைட்டின்னு இருக்கும். நமக்கு தெரிஞ்ச குல்ஃபினா பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் சாப்பிடக்கூடியது மட்டும்தான். பட் நம்ம பாம்பே குல்ஃபி வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ வெரைட்டிஸ் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்திருக்கும். கண்டிப்பாக நேரில் வந்தீங்கன்னா நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நார்மல் மலாய் தான். எனக்கு வந்து வேறு ஃப்ளேவர்ஸ்லாம் வேண்டாங்க, எனக்கு நார்மல் மலாய் தான் வேணும்னா அந்த மலாய் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ குல்கந்த் வெரைட்டியும் உங்களுக்காக இருக்குது. குல்கந்த் வெரைட்டி தான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இப்போ நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது தான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷனே சொல்லலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்கீங்க, என்னால் இனிமேல் ஐஸ்கிரீமே சாப்பிட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். நீங்கள் தாராளமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். சுகர் ஃப்ரீ மலாய் உங்களுக்கு இருக்குது. சேம் மலாய் டேஸ்ட் தான், பட் சுகர் ஃப்ரீயாக உங்களுக்கு இருக்கும். அதில் வரக்கூடிய டேஸ்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சேமாக கிடைக்கும். அண்ட் ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஆல்மண்ட்ஸ் இருக்கும். ஸோ ரோஸ்டட் ஆல்மண்ட் நார்மலாக நமக்கு தெரியும், அதுவே உங்களுக்கு குல்ஃபியில் வரக்கூடிய ஒரு வெரைட்டி. ஸோ ஐஸ்கிரீம் பர்கர் நீங்கள் பார்க்கலாம், அதுவும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் இந்த குல்ஃபி வெரைட்டிஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, பிகே நேச்சுரல் வெரைட்டிஸில் எது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் சொன்னீங்கன்னா ஐஸ்கிரீம் பர்கராக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது 3-in-1 வெரைட்டியாக உங்களுக்காக இருக்குது. இது கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 3-in-1 வெரைட்டியாக வந்து இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் உங்களுக்கு இருக்குது. அது 3ம் சேர்த்து ஒரே குல்ஃபியில் நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பாம்பே குல்ஃபியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் நேச்சுரலான விஷயங்கள் உங்களுக்காக ஸ்பெஷலி இந்த தடவை இன்னும் அதிகப்படியாக இந்த சம்மரை முன்னிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் குட்டீஸ் கூட இருக்கீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக கிளம்பி வந்து ஜாலியாக இந்த சம்மரை நம்ம பாம்பே குல்ஃபி கூட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ பார்ட்டி ஆர்டர்ஸில் வெட்டிங் ஆர்டர்ஸ்லாம் வந்து நாங்கள் அண்டர்டேக் பண்ணிகிட்ருக்கோன்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான பேக்கேஜஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஐஸ் பேக் போட்டு அனுப்புறதுனால நல்லா கூலிங் வந்து உங்களுக்கு 1 hour வரைக்குமே தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெட்டிங் அண்ட் பார்ட்டி ஆர்டர்ஸ்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்து இவங்களே வந்து சர்வும் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணணுமோ அதுக்கு தனியாக ஆள் போடணுமோன்றதெல்லாம் இல்லை, இவங்களே வந்து சர்வ் பண்ணிவிடுவாங்க. அதனால் வீட்டில் வரக்கூடிய விசேஷங்களுக்கு இவங்க கிட்ட தாராளமாக நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பாட்டில்ஸ்க்கான ஒரு க்யூட்டான மினி ஃப்ரிட்ஜ். ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே இதில் இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே கஸ்டமர்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து 100% இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுனால ரொம்ப நீட்டாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்ட்டி ஆர்டர்ஸ் கொடுத்தீங்கனாலும் ஃப்ரீ ஆஃப் டெலிவரி உங்களுக்கு இருக்குது within 5 kilometers அப்படின்றப்போ. ஸோ இல்லை அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து டெலிவரி பண்ணும்பொழுது அவங்களே சர்வும் வந்து பண்ணிவிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி நேரில் தாங்க வரணும், பட் கொஞ்சம் லேட் ஆகும். நைட்டில் ஒரு 9 o'clock வர முடியுமா, இல்லை 10 o'clock வர முடியுமான்னு கேட்குறீங்களா? 11 o'clock வரைக்குமே நைட்டில் நீங்கள் வரலாம். அண்ட் மார்னிங் 11லேருந்து நைட் 11 o'clock வரைக்கும்
தாராளமாக நம்ம பாம்பே குல்ஃபி நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ ஒரு அழகான சாங் உங்களுக்கு. வெல்கம் பேக் வியூவர்ஸ். நம்ம பாம்பே குல்ஃபி வழங்கக்கூடிய சூப்பர் ஹிட்ஸ் ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த 5th செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அகைன் குல்ஃபியில் ஸ்டிக் வெரைட்டிஸ் லைக் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா குல்ஃபினாலே வந்து ஃபஸ்ட்டு ஹைலைட்டே வந்து ஸ்டிக்கில் தான். ஸோ அதில் ஸ்டிக் வெரைட்டிஸ்லேயும் இவங்க கிட்ட தான் ஃப்ளேவர்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ அது என்னென்ன ஃப்ளேவர்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மெனு போர்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்றது இந்த மெனு போர்டில் வந்து இங்கே வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் மறந்துடாதீங்க, நீங்கள் இப்போவே வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினச்சாலும் கீழே ஸ்ட்ரிப்பில் இருக்க நம்பர் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்கள் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி கொடுத்துடுவாங்க. வித்தின் 5 kilometers அப்படின்றப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். இல்லை பார்ட்டி ஆர்டர்ஸ் இல்லை வெட்டிங் ஆர்டர்ஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இவங்களே வந்து சர்வ் பண்ணுறதுக்கும் வந்து ஆள் அனுப்பிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட வந்து நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்கும்போது தாராளமாக அதுக்கான பேக்கேஜஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஐஸ் பேக் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்மாஸ்ஃபியரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் நேரில் வந்தால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். சம்மரில் இவ்வளோ கூலான ஒரு அட்மாஸ்ஃபியரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேரில் வந்து பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்னவேல் திருமண மண்டபம், பழைய ரத்னவேல் திருமண மண்டபமுக்கு பேக் சைடில், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடில் பேண்டாலூன்ஸ் இருக்க ஷோரூமுக்கு பக்கத்தில் ஜிகே டவர்ஸில் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நேரில் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டிக் வெரைட்டிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு, பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இருக்கக்கூடிய சில வெரைட்டிஸ் மட்டும் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பிஸ்தா ஃப்ளேவர். ஸோ பிஸ்தாவில் இருக்கக்கூடிய ஒரு பிகே நேச்சுரல் ஃப்ளேவர் நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சிக்கூவில் இருக்கக்கூடியது, அதாவது அசல் சப்போட்டா பழம் எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டை குல்ஃபியில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் உங்களுக்காக இருக்குது. பாதாம் பிஸ்தா வெரைட்டிஸோடு இருக்கக்கூடியது வேணும்னாலும் இது உங்களுக்காக இருக்குது. பியூராக நேச்சுரலாக இருக்கும். அதெல்லாம் டேஸ்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங்காக நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட முடியும். அண்ட் இந்த சம்மரை முன்னிட்டு தான் இத்தனை ஃப்ளேவர்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் சீசனல் வெரைட்டிஸ் எப்பொழுதுமே இவங்க கிட்ட உண்டு. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட்ஸ். எந்த டைம் நீங்கள் வந்தீங்கனாலும் இதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அண்ட் மார்னிங் 11லேருந்து நைட் 11 o'clock வரைக்கும் நம்ம ஷோரூம் உங்களுக்கு அவைலபிள். ஸோ அது வரைக்குமே நீங்கள் தாராளமாக வந்து விசிட் பண்ணலாம். இந்த சம்மர் டைமில் பகல் டைமில் வர முடியல, இந்த வெயிலில் வந்து அவ்வளோ அலைய முடியலன்னு நினைக்கிறவங்க ஈவினிங் டைமாக கூட நீங்கள் வரலாம். இல்லை நைட் டைம் ஆஃப்டர் உங்களுடைய டின்னர் முடிச்சுட்டு கூட நீங்கள் வரலாம். ஏன்னா 11 o'clock வரைக்கும் உங்களுக்கு ஷோரூம் ஓப்பனிங் இருக்குது. அண்ட் கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவர் இதுதான் சொன்னேன் இல்லையா, அசல் கொய்யா பழத்தினுடைய சுவை உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதுதான் இந்த கோவாவில் இருக்கிறது. இது வந்து அசல் கொய்யா பழன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இதில் நம்ம சால்ட்டும் அந்த சில்லி பவுடரும் போட்டுமே நீங்கள் சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம் கூட நீங்கள் அதை ஆட் பண்ணியே சாப்பிட முடியும். அண்ட் இது வந்து லிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவர் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் அசல் மாம்பழத்தின் சுவைன்னு சொல்லி அல்ஃபான்சோ மேங்கோ பார்த்துருந்தோம், சீசனல் ஃப்ரூட். இந்த மேங்கோ வந்து உங்களுக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கக்கூடிய மேங்கோ வெரைட்டி தான். அண்ட் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா நோகா வெரைட்டிஸ் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே ரொம்ப உங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட்ஸாக இருந்தாலும் குல்ஃபினாலே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஃபேவரட் அப்படின்னா ஸ்டிக்கில் வரக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் தான். ஸ்டிக்கில் நம்ம மலாய் குல்ஃபி மட்டும்தான் சாப்பிட்ருப்போம். ஸோ இந்த மலாய் குல்ஃபி மட்டும்தான் நம்ம ஸ்டிக்கில் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணியிருப்போம். பட் இங்கே உங்களுக்கு கேசார் பிஸ்தா உங்களுக்கு ஸ்டிக் வெரைட்டிஸில் இருக்குது. குட்டீஸ்னுடைய ஒரு ஃபேவரட் அப்படின்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான். ஸோ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்ட்ராபெரி ஸ்டிக் நீங்கள் வெரைட்டி பார்க்கலாம் குல்ஃபியில். அண்ட் அதே மாதிரி சாக்லேட் குல்ஃபி வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஆரஞ்ச் குல்ஃபி வெரைட்டிஸ் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்காக அவைலபிள். ஸோ ஈவன் பார்ட்டி ஆர்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பார்ட்டி ஆர்டர்ஸில் நீங்கள் இதெல்லாம் கூட சொன்னீங்கன்னா அவங்க தாராளமாக உங்கள் வீட்டுக்கே இப்போவே நீங்கள் நினச்சதும் சாப்பிட முடியும். அந்தளவுக்கு உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அகைன் மலாய் குல்ஃபி தான் எல்லாருடைய ஃபேவரட் அப்படின்றதுனால அது அதிகப்படியாக உங்களுக்காக இருக்குது. பிஸ்தாவில் உங்களுக்கு குல்ஃபி வெரைட்டி இருக்குது, பட்டர்ஸ்காட்சில் குல்ஃபி வெரைட்டி இருக்குது, மேங்கோவில் குல்ஃபி வெரைட்டிஸ் உங்களுக்காக இருக்குது. ஓவராலாக நம்மளுடைய இந்த பாம்பே குல்ஃபி ஷோரூமை பொறுத்தவரையிலும் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஷோரூம். நம்ம வந்து குல்ஃபி டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பிளேஸ் நம்ம பாம்பே குல்ஃபி மட்டும்தான். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இன்னும் சில வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஐஸ்கிரீம் பர்கர் வெரைட்டியும் ஆகட்டும், இல்லை அதை தவிர இவங்களுடைய ஃபேவரட்ஸ் அப்படின்னா ஈவன் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கபடி இந்த மாதிரியான ஃப்ளேவர்ஸும் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸை தாராளமாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஷோரூமை பொறுத்தவரையிலும் எக்ஸ்க்ளூசிவான ஒரு பிளேஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரத்னவேல் திருமண மண்டபம் தெரியும், பழைய ரத்னவேல் திருமண மண்டபம்க்கு அப்படியே பேக் சைடில் பேண்டாலூன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஜிகே டவர்ஸில் தான் உங்களுக்காக லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த சம்மருக்காக தான் இவ்வளோ ஸ்பெஷல் வெரைட்டிஸ் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ
ஸோ இவங்க உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணும்பொழுது அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜஸ் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி இதில் தான் உங்களுக்கு ஐஸ் பேக் பண்ணி உங்களுக்கு நீட்டாக வீட்டில் ஹோம் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கவங்க இப்போவே வந்து நாங்கள் ஹோம் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஹோம் டெலிவரி எங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ராலிங்கில் உங்களுக்கு ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும், அதுக்கு கால் பண்ணுங்கள். என்ன வேணுன்றதை ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து வீட்டிலே வாங்கிக்கலாம். வித்தின் 5 கிலோமீட்டர்ஸ் லிமிட்டில் இருக்குது அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். அண்ட் ஓவராலாக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் அப்பா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க. அதாவது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பல்ப் வெரைட்டிஸோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்றீங்கன்றப்போ கண்டிப்பாக ரொம்ப எம்மியாக இருக்கும். அண்ட் ஷோரூம்னுடைய அட்மாஸ்ஃபியரும் நீங்கள் பார்க்கலாம். மெனு போர்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு மெனு போர்ட், அண்ட் அதே மாதிரி குட்டீஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வால் பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், அண்ட் அதே மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பார்க்கலாம். நீங்கள் ஷோரூம்னுடைய அட்மாஸ்ஃபியரை பொறுத்தவரையிலும் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அழகாக இங்கே 2 குட்டீஸ் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டு குட்டியும் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக் போஸ்ட்டில் அவங்களுடைய ஃபீட்பேக்ஸையும் அழகாக வந்து அவங்க போஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீட்டாக குட்டீஸ் எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்களேன். இதுதான் வேணும் இல்லையா, சம்மர் டைமில் குட்டீஸ் எங்கே இவ்வளோ என்ஜாய் பண்ண முடியும் வீட்டில் இருந்தால். பட் நம்ம பாம்பே குல்ஃபி வந்தாங்க அப்படின்னா தாராளமாக வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நேரில் வந்து பாருங்கள், ரொம்ப நீட்டாக நீங்களும் உங்கள் வீட்டுக்கு குல்ஃபி எடுத்துகிட்டு போகலாம். இல்லை பார்ட்டி ஆர்டர்ஸ் கொடுக்கணுன்னாலும் தாராளமாக நீங்கள் கால் பண்ணி பார்ட்டி ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். சர்வ் பண்ணுறதுக்கு நாங்களே வந்து உங்களுக்கு ஆள் அனுப்பிடுவோம், அவங்க நீட்டாக சர்வ் பண்ணிவிடுவாங்க. ஸோ டெண்டர் கோகோனட் வந்து ஒருத்தர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்து சர்வ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதே மாதிரி வீட்லேயும் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு நாங்களே வந்து உங்களுக்கு ஆள் அனுப்பிட்டுருக்கோம். அண்ட் அதே மாதிரி இல்லைங்க எங்களுக்கு வந்துட்டு நேரில் தான் வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நேரில் வந்து ஆர்டர்ஸ் வந்து தெரிவிக்கலாம். இல்லை நீங்கள் நேரில் வந்து நாங்களே எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னாலும் அதுக்காகவும் வந்து இவங்க நீட்டாக பார்சல் பண்ணியும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நேரில் வந்து பாருங்கள். அண்ட் இப்போ ஒரு சாங் உங்களுக்காக வந்துட்டுருக்கு, பார்க்கலாம். ஆல்ரைட் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பாம்பே குல்ஃபி வழங்கின இந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குல்ஃபியெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நானுமே ரொம்ப டயர்டாகிட்டேன். எப்படா அந்த குல்ஃபி நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம், அதுவும் ஸ்பெஷலி இந்த ஐஸ்கிரீம் பர்கர் ஆகட்டும், அதே மாதிரி கோவாவில் அவங்க அந்த கார பவுடர் அந்த சில்லி பவுடரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது அந்த டேஸ்ட் இருக்குது பாருங்க. அப்பா எப்படா போய் டேஸ்ட் பண்ணுவோன்ற ஒரு ஆசை எனக்குமே வந்துடுச்சு. அந்தளவுக்கு ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப டெம்டிங்காக இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் நம்ம பாம்பே குல்ஃபியில் உங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. குட்டீஸ்லாம் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் நேரில் வந்துடுங்க. ஏன்னா எவ்வளோ நாள் தான் சம்மரில் வீட்டுக்குள்ளாரே நம்ம அடைஞ்சு கிடக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா கூலாக நீங்கள் சாப்பிட்லாம். கூலான ஒரு அட்மாஸ்ஃபியர்ன்றப்போ சம்மரை நீட்டாக என்ஜாய் பண்ணலாம் இல்லையா. ஸோ நேரில் வந்து பாருங்கள். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பழைய ரத்னவேல் திருமண மண்டபம் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நியூ ஃபேர்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் போகும். அந்த ஸ்ட்ரீட்டில் வரும்பொழுது பேண்டாலூன் ஷோரூம் உங்களுக்காக இருக்குது ஜிகே டவர்ஸில். அதே ஜிகே டவர்ஸில் தான் நம்மளுடைய பாம்பே குல்ஃபியும் உங்களுக்காக இருக்குது. ஸோ நான் இப்போ குல்ஃபி எல்லாமே டேஸ்ட் பண்ணுறதுக்காக போக போகிறேன். நீங்களும் இமீடியட்டாக கிளம்பி வந்துடுங்க. உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் இருக்குது இல்லை பார்ட்டி ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் ஸ்ட்ரிப்பில் இருக்க நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள்.